அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எதையோ தேடி ஓடிட்டே இருக்கிறோம். நம்முடைய தேடல் என்ன நமக்கும் தெரியல. நம்முடைய தேடல் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்றதும் நமக்கு தெரியல. பல கேள்விகளோடு மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கேள்விக்கு யாரோ ஒருத்தர் பதில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற தவறுகள் என்ன அப்படின்னா, நம்ம பக்கம் நம்மளை நாம் திருப்பிக்கிறதே இல்லை. எப்போதும் இந்த கண்கள் உலகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கு. திரும்பி நம்மளை நாமளே பார்க்குறதும் இல்லை, நம்மக்கிட்ட நாம் பேசுகிறதும் இல்லை. நம்மக்கிட்ட யாராவது பேசிட மாட்டாங்களா, நம்மளை யாராவது பார்த்துட மாட்டாங்களாங்கிற வெளிப்போக்கான சிந்தனை தான் நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு. விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்னு கேட்டால், விதியும் மதியும் வேற வேற இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல குருவருளும் திருவருளும் வேணும். இது ஏதோ ஆன்மீகம், குரு, திரு, இறைவன் அப்படியெல்லாம் பேசுறதுனால நம்ம அதெல்லாம் புரியாததுனாலேயே அதை ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சி ஒதுக்கி வச்சிருக்கிறோம். உண்மையாகவே எனக்கு நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை கடவுள் இருக்காருன்னு எனக்கு நிரூபித்து காட்டு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, யாருக்கு சந்தேகமோ அவர்கள் தானே அதை இருக்கா இல்லையாங்கிறத தேட ஆரம்பிக்கணும். அடைந்தவர்கள் இதுதான் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அடைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்குறதும் பயன் இல்லை. அப்போது நம்முடைய ஞானிகள், நம்முடைய சித்தர்கள், நம்முடைய மகான்கள் நம்ம நல்ல வழியில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை கொடுக்கவும் செஞ்சாங்க. நம்முடைய அறிவுக்கு அது எட்டலை. ஏன் எட்டலை அப்படின்னா, நம்ம அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் வினை பதிவுகளாக. இதெல்லாம் ஆன்மீகம் அப்படின்னா அந்த உலக வாழ்க்கைக்கே அப்பாற்பட்டது அப்படின்னலாம் அர்த்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க அறிவியல் தான். நம்ம எப்படி இந்த உலகம் உருவான போதிலிருந்து நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் நம்ம பிறவி முடியலை இல்லையா? நம்முடைய வினைப்பதிவுகள் முடிஞ்சிருந்தா நம்ம மனுஷனா இப்போ பிறந்திருக்கவே முடியாது. நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நம்முடைய வினைப்பதிவுகள் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எப்போ ஆரம்பித்தோம் நம்முடைய பிறவி அப்படின்னு நமக்கு தெரியாது. அமீபாலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ அங்கேருந்து ஆரம்பித்த இந்த பிறவி வரைக்கும் ஏதோ ஒன்று நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அந்த ஆகாயத்தில் போய் பதிவாயிட்டே இருக்குது. அப்படி பதிவான முழு ஆகாய பதிவு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சஞ்சீத கர்மா. அங்கே முழுமையாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் என்னோட பிராப்தம் அப்படின்னா என்ன? இப்போதைக்கு முழுசாக என்னால் அனுபவிக்க முடியாது, கொஞ்சத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த முழுக்க ஒரு சஞ்சீத கர்மா இருக்குது, அதில் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பேர் பிராப்த கர்மா. இப்போ நான் செய்கிறேன் இல்லையா, இந்த பிறவியில் நான் செய்கிறது எல்லாமே ஆகாமிய கர்மா. அதுவும் நான் தான் அனுபவிக்கணும். அப்போது வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். வந்ததே ஏற்கனவே இருக்கக்கூடிய வினை பதிவுகளை கழிக்கத்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் மேலே மேலே சேர்த்துட்டே இருக்கும். நம்மளை பார்த்து நாம் பரிதாபப்படணும். நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நோக்கி ஓடிட்டே இருக்கும். நான் பெரிய ஆளாயிடணும், எனக்கு பேரு புகழ் கிடச்சிடணும், எனக்கு பணம் கிடச்சிடணும், அது கிடச்சிடணும், இது கிடச்சிடணும். கிடச்சி என்ன செய்ய போகிறோம்? முடிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, அழிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியலை அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய அறியாமை என்ற இருளில் மூழ்கி இருக்கிறோம் அப்படின்றத நாம் சிந்திக்கணும். இந்த சிந்தனை எதுக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் மூலமாக இந்த பிரபஞ்சம் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ தப்பான வழியில் போகிற, நீ வந்த நோக்கம் இது கிடையாது, உன்னுடைய வாழ்வை பற்றி நீ சிந்தனை செய், உன்னை பற்றி நீ சிந்தனை செய், உன்னுடைய எண்ணம், சொல், செயல் யாவும் நன்மைகளாக மட்டுமே இருக்கட்டும். இது பொது நலம் கிடையாது, முழுக்க முழுக்க சுயநலம். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம மேலே உள்ள கருணையினால், இறைன்னு நினச்சிக்கிட்டா இறை, இயற்கைன்னு நினச்சிக்கிட்டா இயற்கை, பிரபஞ்சம், சுத்தவெளி, எந்தெந்த பெயர்களில் உங்களுக்கு புரியுமோ அந்தந்த பேரில் நாம் எடுத்துக்கலாம். அது கருணையால் யாரோ ஒருவர் மூலமாக நம்மளை வழி நடத்திட்டே இருக்குது. யாரோ ஒருத்தங்க சொல்லுவாங்க, அப்பா அந்த பக்கம் போகாத, நம்ம கேட்க மாட்டோம். அப்பா இதை செய்யாத, நம்ம கேட்க மாட்டோம். நம்ம ஏன் கேட்க மாட்டோம் அப்படின்னா, நம்முடைய வினை நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நம்மளை வழி நடத்த அந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு மூலையில் நமக்கு உதவி செஞ்சுட்டே இருக்குது. நம்ம இப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாய் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு இந்த காதுகளை கொஞ்சம் திறந்து வைக்கலாம். இந்த கண்களை மூடி உள்ளுக்குள்ளே பயணிக்கலாம். எப்படி உள்ளுக்குள்ளே பயணிக்கலாம் அப்படின்னா, தினசரி காலையில் எழுந்ததும் அல்லது தூங்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து அன்றைய நாள் முழுக்க என்ன நடந்ததோ, இப்போ இரவுன்னா அன்றைய நாள் முழுக்க என்ன நடந்ததோ அதை அப்படியே நம்ம நினைவு கூறி பார்க்கலாம். அமைதியான சூழலில் நாம் என்னெல்லாம் தவறு செஞ்சோம், நாம் என்னெல்லாம் நன்மை செஞ்சோம் அப்படிங்கிறத
கற்பனையாக காட்சிப்படுத்தி பார்க்கலாம். காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நன்றி சொல்லலாம். இந்த 2 விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நமக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். நம்மை பற்றி நமக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுகிறோமே, நம்மளை பற்றி நமக்கு தெரியுமா என்ற கேள்வி நம்மிடம் வந்துவிட்டால் நாம் ஞானியாகி விடுவோம். ஞானம் என்பதெல்லாம் எங்கேயோ இருக்கிறது கிடையாது. நல்ல வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திக்கலாம்.